இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் நற்செய்தி சிந்தனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். புனித மத்தேயு அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 16-18 முடிய. இன்றைய நற்செய்தியில் 3 விதமான காரியங்கள். 1. தர்மம் செய்ய வேண்டும். 2. ஜெபம் செய்ய வேண்டும். 3. நோன்பு இருக்க வேண்டும். இந்த மூன்றும் மிகவும் முக்கியமானது. நம்முடைய உடல் பரிசுத்தமாக்கப்படுபவருக்கு, நம் உடல் ஆலயமாக்கப்படுபவருக்கு, நாம் ஒரு நிறைவாழ்வை பெறுவதற்கு, கடவுளுடைய பார்வையில் தகுதி உள்ளவர்களாக மாறுவதற்கு இந்த 3 காரியங்களும் மிக மிக முக்கியமானதாகும். 1. நாம் தர்மம் செய்ய வேண்டும். நாம் தர்மம் செய்கின்ற போது அது மறைவாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, குறிப்பாக விளம்பரத்திற்காகவோ புகழ்ச்சிக்காகவோ நாம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி விளம்பர நோக்கத்தோடு பலர் பார்க்கும்படியாக, விளம்பர நோக்கத்தோடு பிறர் புகழும்படியாக நாம் தர்மம் செய்தோம் என்றால் அது தர்மமாக இருக்காது. அதற்கு உண்டான பலனை இம்மையிலே பெற்றிடுவோம். வறுமைக்கான பலன் அங்கே இருக்காது. ஆகவே தர்மம் செய்யும்போது மறைவாய் நாம் செய்யும் தர்மம் இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய தர்மம் கடவுளுக்கு மட்டுமே தெரியக்கூடியதாய் இருக்க வேண்டும். 2. நாம் ஜெபிக்க வேண்டும். பிறர் பார்க்கும்படியாக ஜெபத்தை நாம் ஏறெடுக்கக்கூடாது. உன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு மறைவாய் உள்ள உன் தந்தையை நோக்கு, ஜெபம் சொல் என்று சொல்கிறார். அப்படியென்றால் உள்ளத்தின் ஆழத்திற்குள் சென்று கடவுளை நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படியென்றால் உள்ளத்தின் ஆழத்தில் எப்படி கடவுளை ஜெபிப்பது? தூய ஆவியிலேயே ஜெபிப்பது. ரோமையர் 8 அதிகாரம் 26. தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக, எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆவியானவர் உள்ளவர்களால் தான் ஜெபிக்க முடியும். 3. நோன்பு இருக்க வேண்டும். நோன்பு என்பது, உபவாசம் என்பது உடலை பட்டினி போடுவதும் மட்டுமல்ல, உடல் உறுப்புகளும் பட்டினி போடுவதுமாய் இருக்கிறது. நாம் கண்களை கொண்டு பலவற்றை பார்த்திருப்போம். அந்த கண்களை கொண்டு பார்க்கிற போது, தவிர்க்கின்ற போது அந்த கண்களுக்கு ஒரு நோன்பு உண்டு. கண்டவற்றை நாம் கடவுளுக்கு பிடிக்காததை எல்லாம் நாம் கேட்டு கொண்டிருப்போம். அவற்றை நாம் தவிர்க்கும் போது காதுக்கு நோன்பு உண்டாகிறது. வீணாததை பேசி வாயை கொடுத்து கொண்டிருப்போம். அவற்றை தவிர்க்கும் போது வாய்க்கு நோன்பு உண்டாகிறது. நாம் வெறும் உடலால் சாப்பிடாமல் இருப்பது மட்டுமே இருப்பது நோன்பு என்று இல்லாமல், உடல் உறுப்புகளும் ஒரு நோன்பு உண்டாகிற போது நாம் உண்மையிலே கடவுளுக்கு தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட நோன்பை, இப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை, இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். நீங்களும் நானும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வளர, கடவுளுக்கு விரும்புகிற நோன்பை, கடவுள் விரும்புகிற தர்மத்தை, கடவுள் விரும்புகிற ஜெபத்தை செய்ய கூடியவர்களாக மாறுவோம். அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென்.